இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் தமிழக அமைச்சராகவும் மற்றும் சட்டமன்ற சபாநாயகராகவும் பணியாற்றிய மாபெரும் அரசியல் ஆளுமையான முனைவர் காளிமுத்து அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1942 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராமுதேவன்பட்டி கிராமத்தில் பிறந்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிருக்கிறாங்க. தன்னோட அசாத்திய மேடை பேச்சாலும் தமிழ் இலக்கிய புலமையாலும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்றவங்க காளிமுத்து அவர்கள். தமிழ் இலக்கியத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட சிறந்த இலக்கிய பணிகளுக்காக தமிழ்ல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 1965 நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மாணவர் தலைவராக பங்கேற்று தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க காளிமுத்து அவர்கள். திமுகவுல தன்னோட அரசியல் வாழ்வை தொடங்கி அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிச்ச போது அவரோட இணைஞ்சிருக்கிறாங்க. மொத்தம் 5 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில விவசாயத்துறை அமைச்சராக 2 முறையும் உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக 1 முறையும் பொறுப்பு வகிச்சிருக்கிறாங்க காளிமுத்து அவர்கள். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில சபாநாயகராக பணியாற்றிய பல அதிரடி மற்றும் முக்கிய முடிவுகளை மேற்கொண்டிருக்காங்க காளிமுத்து அவர்கள். தன்னோட இறுதி காலத்துல அதிமுகவின் உயரிய பதவியான தலைமை கழக அவைத் தலைவராக பணியாற்றியிருக்கிறாங்க. இவங்க அரசியல்வாதி மட்டும் இல்லாம மிக சிறந்த எழுத்தாளரும் கவிஞராகவும் இருந்திருக்காங்க. தமிழ்ல பல புத்தகங்களையும் கவிதைகளும் எழுதியிருக்கிறாரு காளிமுத்து அவர்கள். அடுக்குமொழி மற்றும் இலக்கிய தரம் வாய்ந்த இவரோட அரசியல் மேடை பேச்சுகள் அக்காலத்துல மிகவும் புகழ் பெற்றதா விளங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இவருடைய மகள் கயல்விழியத்தான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக இருதய கோளாறால பாதிக்கப்பட்டிருந்த இவரு 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட 64வது வயதுல சென்னையில காலமாயிருக்கிறாங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிக முக்கிய மூத்த தலைவர்கள்ல ஒருவராகவும் முன்னாள் தமிழக அமைச்சராகவும் மற்றும் சட்டமன்ற சபாநாயகராகவும் பணியாற்றிய முனைவர் காளிமுத்து அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகத்துல சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு முன்னணி திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி மற்றும் முன்னாள் தடகள வீரரான சரத்குமார் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1954வது வருஷத்துல ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு புதுடெல்லியில ஒரு தமிழ் நெஞ்சக குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்களோட பூர்வீகம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகும். 1990கள்ல தமிழ் சினிமாவின் முன்னணி அதிரடி கதாநாயகர்கள்ல ஒருவரா வலம் வந்தவர் தான் சரத்குமார் அவர்கள். சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற அரசியல் கட்சியோட நிறுவன தலைவராகவும் இருக்காங்க. சென்னை தியாகராயர் கல்லூரியில கணிதவியல்ல இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க சரத்குமார் அவர்கள். கல்லூரி காலத்துல சிறந்த தடகள வீரரா திகழ்ந்திருக்காங்க. பாடி பில்டிங் மற்றும் உடற்பயிற்சியில அதிக ஆர்வம் கொண்டவர் சரத்குமார் அவர்கள். ஆரம்பத்துல பத்திரிகை விநியோகம் மற்றும் சொந்த தொழில் செஞ்சுட்டு வந்த இவங்க 1986ல தெலுங்கு திரைப்படம் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாங்க. தமிழ்ல விஜயகாந்த் நடிச்ச புலன் விசாரணை படத்துல வில்லனா நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாங்க. சுமார் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிற சரத்குமார் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல முத்திரை பதிச்சிருக்கிறாரு. இவர் நடிச்ச முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டாமை, சூரிய வம்சம், நட்புக்காக, நட்பின் இலக்கணம், காஞ்சனா, பொன்னியின் செல்வன். இந்த படங்கள் எல்லாமே இவரோட நடிப்பு திறமைக்கு சான்றா அமைஞ்சிருக்கு. நம்ம அண்ணாச்சி, சூரிய வம்சம் மற்றும் நட்புக்காக ஆகிய படங்களுக்கான சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதுகளை பெற்றிருக்கிறாங்க சரத்குமார் அவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக பல ஆண்டுகள் பொறுப்பு வகிச்சு திரையுலகினருக்கு சேவை செஞ்சவர் தான் சரத்குமார் அவர்கள். முதல்ல திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள்ல இணைஞ்சு பணியாற்றிருக்கிறாங்க. 2001 முதல் 2006 வரை மாநிலங்களவை உறுப்பினரா பதவி வகிச்சிருக்கிறாரு. 2007ல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க சரத்குமார் அவர்கள். 2011ல
தமிழக சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியில இணைஞ்சு தென்காசி தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரத்குமார் அவர்கள். மார்ச் 2024ல தன்னோட சமத்துவ மக்கள் கட்சிய பாரதிய ஜனதா கட்சியோட அதிகாரப்பூர்வமா இணைச்சிருக்கிறாரு சரத்குமார் அவர்கள். பிரபல நடிகையும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ராதிகா சரத்குமார 2001 மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு சரத்குமார் அவர்கள். இவரோட மூத்த மகள் வரலட்சுமி சரத்குமார் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகத்துல முன்னணி திரைப்பட நடிகையா விளங்கி வராங்க. பல ஹிட் படங்களை தந்த சரத்குமார் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா மேலும் இன்னும் நிறைய ஹிட் படங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1990கள்ல தென்னிந்திய திரையுலகத்துல குறிப்பா தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல முன்னணி நட்சத்திரமா வலம் வந்த ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகையான கனகா மகாலட்சுமி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1973 ஜூலை மாதம் 14 அன்னைக்கு சென்னையில பிறந்திருக்காங்க கனகா அவர்கள். 1989 வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் மூலமா அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களோட நெஞ்சங்களை கொள்ளையடிச்சவரு கனகா அவர்கள். 1960கள்ல தமிழ் சினிமாவின் முன்னணி பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்த நடிகை தேவிகா அவங்களோட பொண்ணுதான் கனகா அவர்கள். இவங்களோட தந்தை தேவதாஸ் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆவாரு. இயக்குனர் கங்கை அமரன் இயக்கிய கரகாட்டக்காரன் திரைப்படத்துல ராமராஜனுக்கு ஜோடியா காமாட்சி அப்படிங்கிற பாத்திரத்துல பட்டு பாவாடை தாவணியோட நடிச்சு தமிழ் திரையுலகத்திற்கு காலடி எடுத்து வச்சிருக்காங்க கனகா அவர்கள். சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலான தன்னோட சினிமா பயணத்துல 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதிசய பிறவி, பெரிய வீட்டு பண்ணைக்காரன், தாலாட்டு கேக்குதம்மா, சாமுண்டி மற்றும் விரலுக்கேத்த வீக்கம் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க கனகா அவர்கள். மலையாள திரையுலகத்துல மம்முட்டி, மோகன்லால் போன்ற முன்னணி ஹீரோக்களோட இணைஞ்சு காட்ஃபாதர், வியட்நாம் காலனி, நரசிம்மம் போன்ற பிளாக்பஸ்டர் படங்கள்ல நடிச்சு அங்கேயும் டாப் நடிகையா திகழ்ந்திருக்காங்க கனகா அவர்கள். 1990கள்ல தென்னிந்திய திரையுலகத்துல குறிப்பா தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல முன்னணி நட்சத்திரமா வலம் வந்த கனகா அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தென்னிந்திய திரையுலகத்துல கன்னடத்து பைங்கிளி மற்றும் அபிநய சரஸ்வதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் பழம்பெரும் இந்திய திரைப்பட நடிகையான சரோஜா தேவி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1938 ஜனவரி மாதம் 7 அன்னைக்கு கர்நாடகா மாநிலத்துல போலீஸ் அதிகாரியோட மகளா பிறந்திருக்காங்க. 2025 ஜூலை மாதம் 14 அன்னைக்கு பெங்களூர்ல காலமாயிருக்கிறாங்க. 1950கள் முதல் 1970கள் வரை தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்றும் இந்தி ஆகிய மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சு இந்திய சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார்கள்ல ஒருவரா வலம் வந்தவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். 1955 தன்னோட 17வது வயதுல மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் மூலமா சினிமா உலகத்துக்கு அறிமுகமாயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகத்துல நுழைஞ்சிருக்கிறாங்க. இவங்களோட தனித்துவமான கொஞ்சு தமிழ் உச்சரிப்பும் வசீகரமான முக பாவனைகளும் இவங்கள தமிழ் நெஞ்சங்கள்ல கனவு கண்ணியா மாத்திருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என்.டி. ராமாராவ் மற்றும் ராஜ்குமார் போன்ற திரையுலகத்தின் மாபெரும் சகாப்தங்களோட இணைஞ்சு எண்ணற்ற வெற்றி படங்களை வழங்கியிருக்காங்க சரோஜா தேவி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இணைஞ்சு நாடோடி மன்னன், திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே, பெரிய இடத்து பெண், படகோட்டி, அன்பேவா உட்பட 26க்கும் மேற்பட்ட காவிய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட படங்கள் விநியோகஸ்தர்கிட்ட அதிக விலைக்கு விற்கப்பட சரோஜா தேவியோட புகழும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பாகப்பிரிவினை, பாலும் பழமும், இருவர் உள்ளம் போன்ற படங்கள்லயும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட இணைஞ்சு பல காதல் காவியங்கள்லயும் நடிச்சிருக்காங்க சரோஜா தேவி அவர்கள். 1960கள்ல இவங்க உடுத்தின புடவைகள், அணிந்த நகைகள் மற்றும் இவரது கொண்டை ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே அந்த காலத்து பெண்கள் கிட்ட மிகப்பெரிய ஃபேஷன் ட்ரெண்டா அமைஞ்சிருக்கு. இந்திய திரைத்துறைக்கு ஆற்றிய அரிய பங்களிப்பிற்காக பல உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க சரோஜா தேவி அவர்கள்.
இந்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகள், தமிழக அரசின் கலைமாமணி விருது, 2008ஆம் ஆண்டு இந்திய அரசின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, மரணத்துக்கு அப்புறமா கர்நாடக மாநிலத்தின் மிக உயரிய விருதான கர்நாடக ரத்னா விருதை பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமை பெற்றவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். செல்வமும் செல்வாக்கும் மிகுந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த சரோஜா தேவி வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமா தன்னோட 87வது வயசுல 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பெங்களூருல உள்ள அவங்களோட இல்லத்துல காலமாயிருக்கிறாங்க. முழு அரசு மரியாதையோட அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. பல ஹிட் படங்களை தந்த சரோஜா தேவி அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.